இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்பவர்களா நீங்கள் இந்த வருடம் இப்படி வழிபட்டு பாருங்கள். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். சனிக்கிழமைகளில் பொதுவாக பெருமாளுக்கு விரதம் இருப்பது வழக்கம்தான். இதில் புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கென ஒரு விசேஷம் இருக்கின்றது. பெருமாள் நாமம் என்பது பெருமாளின், அதாவது விஷ்ணுவின் திருநாமங்களை குறிக்கின்றது. இந்த நாமம் பெருமாளின் பெருமையையும் மகத்துவத்தையும் உணர்த்தும் முக்கியமான வாசகமாகும். பெருமாள் என்றால் பெரியவன் அல்லது மகத்தானவன் என்பதாகும். அவர் உலகத்தில் பாதுகாவலராகவும் பரமாத்மாவாகவும் கருதப்படுகிறார். பெருமாள் நாமம் வழிபாட்டின் பலன்கள்: தீய சக்திகள் மற்றும் தீய எண்ணங்கள் வீட்டிலிருந்து விலகும், மனதை சாந்தமாக்கி நல்ல எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகளை உண்டாக்கும். பெருமாள் நாமம் விஷ்ணுவின் திருவடிகள் வணங்குவதன் மூலம் மனிதர்கள் தர்ம பாதையில் நிலைத்திருப்பார்கள் என நம்பப்படுகின்றது. சங்கு சக்கர நாமம் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்துவதாகவும் செல்வ வளத்தை ஈர்க்கும் சக்தியை வழிபடுவதாகவும் நம்பப்படுகின்றது. பக்தர்களின் மனநிலையை சமசீராக்கவும் நம்பிக்கையை உயர்த்தவும் தர்மத்தின் வழியில் வாழவும் உதவுகிறது. பெருமாளின் இந்த திருநாம பட்டையானது நம் வீடுகளில் இருக்கும் பட்சத்தில் திருமலை வெங்கடேச பெருமாளே அந்த வீட்டில் இருப்பதாக ஐதீகம். பெருமாளின் நாம வழிபாடு முறை: பெருமாளின் படம் ஒன்றை வைத்து துளசி மாலை சூட்டி பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். பின்னர் ஒரு சிறிய தட்டில் பச்சரிசி நிரப்பி அதன் மீது இங்கே கூறியுள்ள பித்தளை பெருமாள் நாம சிலையை வைக்க வேண்டும். பெருமாள் நாம சிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்ய வேண்டும். துளசி இலைகளால் பெருமாளை அர்ச்சிப்பது மிகவும் உகந்தது. புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாடு செய்தால் வறுமை நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.